ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை நாங்கள் விடமாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியுடனான டெஸ்ட் போட்டிக்கு நான் காத்துட்ருக்கேன். எனக்கு டே பை டே இந்திய அணியுடனான விளையாட்டுக்கு போட்டி ஆர்வம் தூண்டிகிட்ருக்கு. எங்களுடைய மோசமான சாதனையை நாங்கள் இந்த வாட்டி முறியடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வீரரான ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு கொஞ்சம் சவால் விடுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணியுடனான ஓடிஐ சீரீஸ் முடிஞ்சு ஆஸ்திரேலியா தான் 3-2 சொல்லிட்டு ஓடிஐ சீரீஸ் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவை குறித்து ஸ்டீவன் ஸ்மித் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அணி உண்மையான ஒரு வலுவான அணி தான். அவங்க நாட்டில் போயிட்டு இந்தியாவை அடிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, இது எங்களுக்கு தெரியும். அதே போல் தான் எங்கள் நாட்டுக்கு வந்தால் நாங்கள் எந்த அணியும் ஈஸியாக விட மாட்டோம். பார்டர் கவாஸ்கர் டாப்பி கொஞ்ச நாளாக ஒரு 4 வருஷமாக நாங்கள் அடிக்கவே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா போன்ற ஒரு அணியை எங்கள் நாட்டுக்கு கூப்பிட்டு நாங்கள் ஜெயிச்சா எங்களுக்கு அதோட பெரிய பெருமை கிடையாது. இந்த வாட்டி நாங்கள் வரலாறை மாற்றி அமைப்போம். கண்டிப்பாக இந்த பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியை நாங்கள் தான் வின் பண்ணுவோம், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எங்கள் அணியில் நல்ல ஆல்ரவுண்டர், வேகப்பந்து வீச்சாளர் இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், எல்லாம் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்தியாவை நாங்கள் வெல்கம் பண்ணுறோம் எங்கள் நாட்டுக்கு. ஆனால் போகும்போது அவங்க இதே சந்தோஷத்தோடு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவன் ஸ்மித்து பேசியிருக்காப்புல. எஸ், பார்க்கலாம். ஏன்னா நம்ம இந்திய அணி இருக்கிற ஃபார்ம் பயங்கரமான ஃபார்மாக இருக்குது. அது வெறும் நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, ஓவராலே சொல்லலாம் பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க. ஒன்றும் எங்கள் கிங் கோலி ஃபார்முக்கு மட்டும் வரல. அவர் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டார்னா யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா அவர் இப்போதைக்கு கொஞ்சம் சுமாரான ஃபார்மில் தான் இருக்கார். இப்போ பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக தான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச்சில் ஏதோ ஒரு 47 அப்புறம் ஒரு 28 நாட் அவுட் சொல்லிட்டு முடிச்சிருக்காரு. கண்டிப்பாக கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு. இந்த நியூசிலாந்து சீரீஸில் அவர் ஃபார்முக்கு வந்துட்டார். ஆல் தான் ஆஸ்திரேலியா கதை முடிஞ்சிச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம கிங்கு கோலி ஃபார்முக்கு வந்தால் என்ன பண்ணுவார் உங்களுக்கு தெரியும். அதனால் ஆஸ்திரேலியா வீரர்கள் நிறைய பேர் வாய் விட்டுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 5 மேட்ச் கொண்ட டெஸ்ட் சீரீஸை 3-2 இல்லைனா 4-1 சொல்லிட்டு கண்டிப்பாக இந்திய அணி வின் பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு இந்திய அணி ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் சொல்ல ஸ்பின்னர் தான் இந்தியாவில் வெயிட்டுன்னு சொல்லலாம், அது அப்போ இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ், அப்புறம் முகமது ஷமியில் கம்பேக் கொடுத்தாருன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். முகமது சிராஜ், ஆகாஷ் தீப் சொல்லிட்டு நல்ல இள வீரர்கள், வேகப்பந்து வீச்சாளர் வளர்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு கண்டிப்பாக தொடர வெல்லும் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து. ஸ்டீவன் ஸ்மித் பார்த்தீங்கன்னா இப்போவே நம்ம இந்தியாவை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்புல. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.